Hi guys, welcome to my channel. Class 2 வீடியோ தான் இது. இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிங்கோனோட டிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லைன்ஸ் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ திக்காக வருதுன்னு பாருங்கள். இதே திக்லேயே நம்ம டிசைன்ஸ் போடும்போது டிசைன் ஒன்றோட ஒன்று மெர்ச் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு செலோ டேப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து முக்கால்வாசி மேலே இருக்கிற மாதிரியும் கால்வாசி கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஒட்டும் போது பாதி கோனோட டிப்புக்கு மேலே இருக்குன்னா பாதி கோன் டிப்புக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விரலால் மெகந்தியோட வந்து டிப்பை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் ரொட்டேட் பண்ணுங்கள். டைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது அதோட கேப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குட்டியாக கிடைக்கும். அப்போ வந்து நம்ம டிசைன்ஸ் போடும்போது ரொம்ப மெலிசாக லைன்ஸ் வரும். நான் வந்து போடுறேன் பாருங்கள், அப்போ தான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம மேலே போட்டது எவ்வளோ திக்காக இருக்குது, இப்போ நம்ம கீழே போடுற லைன்ஸ் எவ்வளோ வந்து தின்னாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். செகண்ட் கிளாஸ் பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தின் லைன் தான் பார்க்க போகிறோம். தின் லைன் வந்து ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4 லைன் வந்து நான் கண்டினியூவாக வந்துட்டு ஒரே தின் லைன் ஒரே ப்ரெஷரில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா திக் லைன் பார்ப்போம். செகண்ட் கிளாஸு திக் லைன் வந்து நம்ம தின் லைன் எப்படி ஒரே ஈவனாக ட்ரா பண்ணியிருக்கோமோ அதேமாதிரி திக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இருக்க 2 லைனை வந்து திக் ப்ரெஷர் கண்ட்ரோலில் நம்ம வந்துட்டு மெகந்தியை ஃபில் பண்ண போகிறோம். மெகந்தி கோனை வச்சு தேய்க்கக்கூடாது, நம்ம திக் ப்ரெஷரில் ட்ரா பண்ணணும். தேர்ட் வந்து ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்து தின் லைனாக 4 லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம மேலே பார்த்தது தான் சேம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து 4 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே ஹரிசாண்டல் லைனில் நம்ம திக் லைன் சேம் 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இருக்க 2 லைனை வந்து திக் ப்ரெஷர் கண்ட்ரோலில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தேய்க்கக்கூடாது, மெகந்தி வச்சு மெகந்தியை வந்து ப்ரெஸ் பண்ணி கோன் வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து 5th கிளாஸ் வந்து ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன்னா சைடில் வந்து வர்றது தான். ஸோ நான் ஸ்டாண்டிங் லைன் வந்து தின் லைன் வந்து 4 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் அதே ஸ்டாண்டிங் லைனில் திக் லைன் வந்து 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் 2 லைனை வந்து திக் ப்ரெஷர் கண்ட்ரோலில் ஃபில் பண்ணிக்கணும். 6th கிளாஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் லைனில் வந்து பேசிக்ஸாக வர்றது. ஸோ இதை வந்து அகைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து நீட்டாக வரும். இப்போ 7th கிளாஸ் வந்து ஷார்ட் அம்ஸ் தான். அம்ஸ் வந்து போடுவோம்ல அதே மாதிரி இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மால் எண் வந்து கண்டினியூவாக போடாமல் ஒரு 4 போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கை எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். நம்ம கண்டினியூவாக போட்டோன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரி வந்து வந்துடும். அப்போ போடும்போது நல்லா இருக்காது. இப்போ வந்து 8th வந்து அதுலேயே லாங் அம்ஸு சேம் வந்து அதே தான். நம்ம வந்து இப்போ வந்து சின்னதாக போட்ட குட்டியாக போட்ட எண்ணெய் கொஞ்சம் பெருசாக போட போகிறோம். லாங்காக போடும் போது கை எடுத்துகிட்டு போடுங்க. அகெயின் நீங்கள் கண்டினியூவாக போடும் போது ஒன்று மேலே ஒன்று கீழே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். இப்போ 9th வந்து டாட்ஸ் தான். டாட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்ம வந்து மெகந்தியை வச்சு தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து மெகந்தியை வந்து ப்ரெஷரை அழுத்தி வச்சுட்டு டிப்பை எடுத்துடணும். இப்போ நான் டாட்ஸே வந்து பெருசு சின்னதுன்னு வந்து நான் அப்படியே கண்டினியூவாக லாஸ்ட்டு வந்து குட்டி டாட் வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன். இது வந்து நம்ம நிறைய கல்ஃப் டிசைனில் பார்ப்போம். 10th கிளாஸ் வந்து ஸ்பைரல் டிசைன் தான். ஸ்பைரல் டிசைன்னும் போது நம்ம வந்து கொசுவத்தி எப்படி உள்ள சுழண்டுனே இருக்க ஒரு சுழற்சி தான் அது. ஜஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே வெளியேருந்து ட்ரா பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது தான் நீட்டாக கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டுமே ஜாயின் ஆகாமல் உள்ளே கொண்டு போய் நான் விடணும். இப்போ வந்து ஸ்பைரல்லே வந்து வித் டாட்ஸ் பார்ப்போம் 11th கிளாஸில். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பைரல் நம்ம நார்மலாக மேலே போட்டுட்டு உள்ளே அப்படியே விட்டுட்டோம். இப்போ அங்கே என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து நம்ம சின்னதாக ஒரு டாட் மாதிரி வைப்போம். ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடத்துல உள்ளே வந்து டாட்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஸ்பைரல் டிசைன். இது வந்து நீங்கள் வந்து வெளியே இருந்து உள்ளே கொண்டு போங்க, உள்ளேருந்து வெளியே கொண்டு வராதிங்க. அப்படி போடும்போது வந்து ஈவனாக கிடைக்காது. ஓகேவா?
12th கிளாஸ் வந்து டியர் ட்ராப்புன்றது வந்து கண்ணீர் துளி தான். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு லோ ப்ரெஷரில் கீழே இழுத்து விடணும். ஓகேவா? நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம டாட்ஸ் வைப்போம்ல, டாட்ஸ் வச்சுட்டு மெகந்தி கோனை எடுத்துடுங்க. கோனை எடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து கோனை வச்சு தேய்ச்சி விடுங்க. கீழே தேய்ச்சி விட்டாலே வந்து உங்களுக்கு வந்து டியர் ட்ராப் வந்துடும். ஸ்டார்டிங் இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நீங்கள் வந்து டாட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கீழே வந்து லோ ப்ரெஷரில் இழுத்து விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் அதிலே வந்து ஒரு வைன்ஸ் டிசைன்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நான் அந்த டாட் வச்சு கீழே தான் இழுத்து விடுறேன். நான் வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் இதேமாரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டாட்ஸ் வச்சு நான் அது ஒரு டிசைன் தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே ஒரு டாட்ஸ் கீழே ஒரு டாட்ஸ் அதேமாதிரி சைடில் இங்கேயும் அங்கேயும் போட்டுட்டு மிச்சம் இருக்க லைன்ஸில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டாட்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீட்டான ரவுண்ட் கிடச்சிச்சு. வெறும் டிப்பை வச்சு நான் இழுத்து விட்டுறேன். அவ்வளோதான், அந்த டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக முடிஞ்சிடும். 13th கிளாஸில் வைன்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வைன்ஸ் டிசைன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டியர் ட்ராப்பில் நம்ம வந்து டாட்ஸ் வச்சு கீழே இழுத்து விட்டோம்ல, ஆனால் வைன்ஸ் டிசைனில் நம்ம மேலே ஒரு கோட் போட்டு ஜஸ்ட் டாட் வச்சு கீழே இழுத்து விட போகிறோம். இது வந்து எப்பயுமே குண்டு குண்டாக போட்டால் தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு கோடு போடுங்க, டாட்ஸ் வைங்க, வெறும் டிப்பை வச்சு கீழே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், அந்த டிசைன்ஸே உங்களுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிடும். இப்போ வந்து அதை வச்சு நான் வந்து ஒரு வைன்ஸ் டிசைன்ஸ் போடுறேன். இப்போ வந்து நான் லைன்ஸ் போட்டு எப்பயுமே இது வந்து டாட்ஸ் வந்து நல்லா குண்டாக இருந்தால் தான் வந்து வைன்ஸ் டிசைனே வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒன் சைட் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டு சைட்லேயும் அகெயின் வந்து லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சு இதை இழுத்து விட்டுடணும். அவ்வளோதான். இது டியர் ட்ராப்பை விட இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு 14th கிளாஸ் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட 3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த 3 ஃபிங்கர்ஸை உங்களோட பேப்பரோட டச் பண்ணி உங்களோட கோனோட ப்ரெஷர் கொஞ்சம் லேஸாக இன்க்ரீஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் எங்கே எடுக்கிறீங்களோ அதே இடத்துல வந்து நீங்கள் முடிக்கணும். நடுவில் எங்கேயுமே கை எடுக்காமல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து ஈவனாக கிடைக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிப்ஸு தான். 15th டிசைன்ஸ் வந்து கமா டிசைன்ஸ் தான். கமா டிசைன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய கட் ஒர்க் டிசைன்ஸில் தான் நம்ம கமா தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து 2ஓட பாட்டம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். டி மாதிரி வரும், அதை வந்து சி மாதிரி கொண்டு வந்து ஜஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்பைரல் டிசைன். இப்போ அதே நான் வந்து மேலே போடுறேன். எப்பயுமே வந்து ஸ்பைரல் டிசைன் குண்டு குண்டாக போட்டால் தான் வந்து அழகாக இருக்கும். முக்கால்வாசி குண்டாக இருக்கணும், அந்த கால்வாசி தான் அந்த ஜாயினே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கமா டிசைன்ஸ் போட முடியும். அவ்வளோதான் இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை காய்ஸ்.